ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா புட்டு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ராகி புட்டு, அரிசி மாவு புட்டு, கொலா புட்டு இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கோதுமை மாவில் புட்டு பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட, கோதுமை மாவு புட்டு எப்படி பண்ணுறது, ராகி பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ எல்லாம் கேட்டிருக்காங்க. கோதுமை மாவில் புட்டு எப்படி பண்ணுறது, வறுத்து பண்ணணுமா வறுக்காமல் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கோதுமை மாவில் புட்டு பண்ணோம்னா வறுத்து தான் பண்ணணும். ஏன்னா அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம வறுத்தா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம வறுத்துட்டு தான் கோதுமை மாவில் புட்டு பண்ண போகிறோம். இதுக்கு நான் சைடிஷை வந்து பெருசாக எதுவுமே பண்ணிக்கல. ஏன்னா சிம்பிளாக இருக்கட்டும், காலையில் ஒரு டைம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கு வந்து தேங்காயும் அப்புறமும் வாழைப்பழம் அப்புறம் சர்க்கரை இது தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1/2 பவுல் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். இப்போ கடாயில் போட்டுடலாம். ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. லைட்டாக அந்த சூடாகி அந்த மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்துக்கணும். மாவு வந்து கலர் மாறிடக்கூடாது. அதனால் லைட்டாக அந்த சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மாவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒரு வறுத்த மாதிரி ஒரு மாதிரி புகை வர்ற மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் நல்ல மணம் வரும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். கலர்லாம் மாறவே கூடாது, அந்த கோதுமையோட மணம் மட்டும்தான் வரும் நம்ம வறுத்துருக்கிற மணம். இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கலாம். ஆறட்டும், மாவு வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போ கையில் சூடு தாங்காது இல்லையா, அதனால கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு 3/4 பக்குவத்துக்கு உப்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம இனிப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்போயுமே சொல்கிறது தான், புட்டுக்கு வந்து அழுத்தி அழுத்தி பிசையக்கூடாது மாவு. இந்த மாதிரி நம்ம விரல் விட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு ஓட்டுற மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து உருண்டை பிடிச்சிக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு புட்டு மாவு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு. ரொம்ப போட்டு மிக்ஸி போட்டு அடிக்காமல் லைட்டாக ஒரு பல்ஸ் லெஃப்ட் சைடில் லைட்டாக அப்படி திருப்பி விட்டிங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து இப்படி திருப்பக்கூடாது. லெஃப்ட் சைடில் இந்த பல்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் லைட்டாக, அவ்வளோதான். 3 டைம். இப்படி எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக ஆயிடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் மாவு. மாவு வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் வேக வைக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே நான் கிண்ணத்துலலாம் எப்படி வேக வைக்கிறது அப்படின்லாம் சொல்லி காட்டியிருக்கேன். கொலா புட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, இன்றைக்கி ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் டம்ளரில் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ணியிருக்க புட்டோட அளவு வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் முதல்ல போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நம்ம விருப்பம், எவ்வளோ சேர்க்கணுமோ அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மாவு சேர்த்துடலாம். மாவை போட்டுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஒரு சமப்படுத்துகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். அடுத்து மாவு. நீங்கள் இது நடுவில் கூட சேர்க்காம கீழே இல்லை மேலே மட்டும் கூட நீங்கள் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் கூட தூவிக்கலாம். இல்லை இப்போ வேக வைக்கிறப்ப கூட நம்ம மேலே லைட்டாக இப்படி பண்ணிக்கலாம். இதே போல் மீதியும் பண்ணிக்கலாம். தேங்காய், மாவு,
2 ஸ்பூன் மாவு போட்டுக்கிறேன். அடுத்து தேங்காய். இதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்க தேவையில்லை, நம்ம லாஸ்ட்டில் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா போதும். அடுத்து தேங்காய். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா. 2 ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போட்டதுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். இந்த கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும், கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீமரில் வேக வைக்கலாம், இல்லைனா கடாயில் கூட ஒரு பிளேட் தண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பெரிய தட்டு கூட வச்சு நிறைய டம்ளருக்கு கூட அடுக்கி வைக்கலாம். ஒரு 10 டம்ளர் கிட்ட கூட உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கலாம். நான் வந்து 4 பேருக்கு 4 போதும் அப்படின்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். மீதி மாவு இருக்கும் இதில், அதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். டம்ளரில் போட்டாச்சு. இப்போ வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இது மேலே டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். டம்ளரை மூட தேவையில்லை, மொத்தமாகவே நம்ம மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதை நம்ம டம்ளரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சும்மா நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சோம்னா ஒரு 8 நிமிஷத்துலேயே புட்டு வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம டம்ளரில் வச்சுருக்கோம் இல்லைனா கிண்ணத்தில் எதுனா வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ புட்டு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கு, அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ எடுத்துடலாம். புட்டை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு துணியை மேலே போட்டுட்டு கமுத்தி விடுங்க, ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டம்ளரை எடுக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டிக்காமல் வரும். கோதுமை மாவு, புட்டு, நாட்டு சக்கரை, அப்புறமா வாழைப்பழம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் புட்டு. நம்ம வந்து எப்போயுமே கொலா புட்டு செய்வோம். நம்ம கொலா புட்டு உலக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் டம்ளர்லையோ இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய நீளமான டம்ளர் இருந்தால் கூட அதில் செஞ்சால் கூட நீளமான ஒரு கொலா புட்டு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி குட்டியாக செய்கிறது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சின்ன டம்ளரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா பெரிய டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் ஜூஸ் டம்ளர் இதெல்லாம் அதில் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கிண்ணத்தில் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ராகி புட்டு கிண்ணத்தில் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான, ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.